ஆவியாம் இறைவா, உமது கொடைகளாலும் வரங்களாலும் எங்களை நிரப்பி இயேசுவில் ஆழமான நம்பிக்கை கொண்டு வாழ எங்களை வழிநடத்தி பாதுகாத்தருளும். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பும் அருளும் அமைதியும் மகிழ்ச்சியும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. அன்பிற்கு பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, நாம் வாழும் நம் குடும்பத்தில் சில இழப்புகளை நாம் சந்திப்போம். அப்படிப்பட்ட இழப்புகளை நம் குடும்பத்தில் சந்திக்கும் போது நம் மனநிலை என்ன? நமக்கு நெருக்கமான நம் தாய் தந்தையையோ, நம் சகோதரர்களையோ, கணவன் மனைவியையோ, பிள்ளைகளையோ இழக்கின்ற போது மனம் உடைந்து போகிறோம், மனம் தளர்ந்து விடுகிறோம். நம் வாழ்க்கையை குறித்த கேள்விக்கு நாம் சென்று விடுகிறோம். நம் வாழ்க்கையில் இனம் புரியாத ஒரு சோகம் நம்மை பற்றி கொள்ளுகிறது. நமக்கு விருப்பமான ஒருவர் விபத்திலோ ஆபத்திலோ நோய் உண்டோ கிடைக்கின்ற போது, நோய்வாய்ப்பட்ட அந்த நிலையில் அவரை பார்க்கிற போது, காயங்களோடு அவர் இருக்கும்போது நம்மால் அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. இதுதான் மனித இயல்பு. ஒருவர் ஆபத்தில் இருக்கும்போது நமக்கு அது வலியை தருகிறது, துன்பத்தை தருகிறது. மிக பெரும் இழப்பை நம் குடும்பத்தில் சந்திக்கும் போதும் நாம் மனமுடைந்து போகிறோம், தளர்ந்து போகிறோம். என் அன்பு சகோதர சகோதரிகளே, இது வாழ்வின் யதார்த்தம் அல்லது வாழ்வின் இயல்பு என்றாலும் கூட, இன்றைய நற்செய்தி வாசகத்தின் வழியாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த துன்பமான தருணத்தில், வேதனை தருகின்ற இந்த வேளைகளில் நம் மனதிற்கு ஆறுதலையும் நம்பிக்கையையும் கொடுக்கிறார். எப்படி இந்த ஆறுதலும் நம்பிக்கையும் கிடைக்கிறது என்றால், தூய ஆவியார் என்கிற துணையாளரின் வழியாக ஆண்டவர் இயேசு இந்த நம்பிக்கையை இன்றைய நற்செய்தியின் வழியாக உறுதி செய்வதை நாம் பார்க்கிறோம். தூய ஆவியானரான நம்முடைய துணையாளர், இந்த துணையாளரின் வழியாக 3 அருங்கொடைகளை நாம் பெற்றுக்கொள்வதாக வாக்களிக்கப்படுகிறது இன்றைய நாளினுடைய நற்செய்தி வாசகம். என் அன்பு சகோதர சகோதரிகளே, தூய ஆவியானவர் நம்மை விசுவாசத்தில் உறுதிபடச் செய்கிறவராக இருக்கிறார். மனித வாழ்வில் தோல்விகளும் துன்பங்களும் நெருக்கடிகளும் ஆபத்துகளும் வருகிற போது விசுவாசத்திலிருந்து நாம் தளர்ச்சி அடைவோம். விசுவாச குறைபாடு நமக்குள் ஏற்படும். அந்த தருணங்களிலெல்லாம் தூய ஆவியான நம் துணையாளர் நம்மை விசுவாசத்தில் உறுதிப்படுத்துகிறார், விசுவாசத்தில் நம்மை திடப்படுத்துகிறார், நம்முடைய விசுவாசம் அசைவுறாமல் நம்மை பாதுகாக்கின்றார். இரண்டாவது, மனிதர்களாகிய நாம் நம் வாழ்க்கையில் கலக்கமுறுவதுண்டு, துயரப்படுவதுண்டு, துன்பப்படுவதுண்டு, உடைந்து போவதுண்டு. அதனால்தான் இழப்புகளை சந்திக்கிற போது, விபத்து ஆபத்தில் சிக்குண்டிருக்கும் போது, நோய்வாய்ப்படுகிற போது நாம் இந்த கலக்கத்திற்குள் சென்று விடுகிறோம். சீடர்களும் கூட ஒரு விதமான கலக்கத்தில் இருக்கிறார்கள். அவர்களுக்குள் அச்சம் இருக்கிறது, பய உணர்வு இருக்கிறது. ஏனென்றால் அவர்கள் இயேசுவை இழந்துவிட்ட அந்த சூழ்நிலையில், இயேசுவிடமிருந்து பிரிந்திருந்த அந்த நிலையில் செய்வது அறியாது திகைத்து போயிருந்தார்கள். அச்ச உணர்வுகளோடு, பயத்தோடு, கலக்கத்தோடு இருந்தார்கள். அவர்களின் வாழ்வில் நடுக்கம் இருந்தது. அப்படிப்பட்ட தருணத்தில்தான் தூய ஆவியானவரை நான் உங்களுக்கு அனுப்புவேன், அவர் உங்களை திடப்படுத்துவார், உங்களை கலக்கத்திலிருந்து போக்குவார், உங்கள் மனதில் இருக்கின்ற குழப்பங்களுக்கு அவர் தீர்வாக அமைந்து ஆறுதல் தருவார், உங்களை நம்பிக்கை நிலைத்திருக்கச் செய்வார் என்கிற உறுதியை ஊட்டுகிறது இன்றைய நாளின் நற்செய்தி வாசகம். எனவே கலக்கமுற்றிருக்கிற நேரத்தில் நம் துணையாளர் தூய ஆவியானவர் நம்மை திடப்படுத்துகிறார் என்பதை உணர்வோம். மூன்றாவது, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உயிர்ப்புக்கு சாட்சிகளாக வாழ தூய ஆவியானவர் நம்மை திடப்படுத்துகிறார், வழி நடத்துகிறார்.
இறைவார்த்தை சொல்லுகிறது, நாம் ஒவ்வொருவரும் கிறிஸ்துவை குறித்து சான்று பகர்கிறவர்களாக இருக்க வேண்டும். அதற்கான ஞானத்தையும் ஆற்றலையும் தூய ஆவியானவர் நமக்கு தருகிறார். கிறிஸ்துவின் உயிர்ப்பில்தான் நம் ஒவ்வொருவருக்கும் மீட்பு உண்டு, நிலையான வாழ்வு உண்டு. எனவே அந்த உயிர்ப்புக்கு சாட்சிகளாய் நாம் வாழ வேண்டும். இந்த உலகம் மரணத்தை தான் சந்தித்தது, மரணத்தில்தான் முடிவு என்று இருந்தது. இந்த உலகத்திற்கான முடிவு மரணம்தான். ஆனால் அந்த மரணத்திலிருந்து விடுதலை உண்டு, அந்த மரணத்திலிருந்து நமக்கு வாழ்வு உண்டு, நிலையான வாழ்வு உண்டு என்பதை உறுதி செய்தவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. இந்த உறுதியான நிலைப்பாட்டை நாம் ஒவ்வொருவரும் நம் வாழ்வில் உணர்ந்து கொள்ள தூய ஆவியானவர் நம்மை அந்த சாட்சிய வாழ்வுக்கு வழி நடத்துகிறார். சாட்சிய வாழ்வை நோக்கி நம்மை திடப்படுத்துகிறார். இந்த 3 நற்பண்புகளை உறுதி செய்கிறது இன்றைய நாளினுடைய நற்செய்தி வாசகம். அதனையே இன்றைய முதல் வாசகத்திலும் கூட பவுலும் சீலாவும் எப்படி லிதியா என்கிற ஒரு பெண்ணை மனம் மாற்றி கிறிஸ்துவுக்குள் அவரை அழைத்து வருவதை பார்க்கிறோம். லிதியா ஒரு செந்நிற ஆடைகளை விற்று கொண்டிருப்பவராக இருக்கிறார். ஆண்டவருடைய வார்த்தையை பவுலும் சீலாவும் அறிவித்துக் கொண்டிருந்த போது அந்த வார்த்தைகளை கூர்மையாக கவனிக்கிறார். அந்த வார்த்தைகளை தன்னுடைய மனதிலே அசை போடுகிறார், சிந்திக்கத் தொடங்குகிறார். இயேசுவே உண்மையான ஆண்டவர் என்பதை அவர் ஏற்றுக்கொள்ளுகிறார். அந்த மெசியாவை, மீட்பரை பின்பற்றுவதாக அவர் வாக்கெடுத்து தானும் தன் வீட்டாரும் கிறிஸ்துவில் திருமுழுக்கு பெற்று கிறிஸ்துவிற்கு சாட்சிகளாக மாறுவதை இன்றைய முதல் வாசகம் உறுதி செய்கிறது. அவர்கள் மகிழ்ச்சியோடு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டார்கள், கிறிஸ்துவை பின்பற்றி நடந்தார்கள் என்பதை இறை வார்த்தையின் வழியாக நாம் உணர்ந்து கொள்ளுகிறோம். என் அன்பு சகோதர சகோதரிகளே, நாமும் கூட கிறிஸ்துவுக்கு சாட்சிகளாக வாழ இந்த நாளில் அழைக்கப்படுகிறோம். அதற்கு உறுதுணையாக இருப்பவர் தூய ஆவியார். தூய ஆவியார் நமக்கு விசுவாசத்தை கொடுக்க, நம்பிக்கையில் நம்மை உறுதிப்படுத்த, கலக்கமுற்ற போது நம்மை திடப்படுத்த, இயேசுவின் சாட்சிகளாக வாழ தூய ஆவியானவரே எழுந்தருளி வாரும், எங்களை ஆட்கொள்ள வாரும் என்று செபிப்போம். ஆமீன்.